தமிழ் சினிமாவில் கிராமங்களை உயிரோடு காட்டிய மனிதர் யார் என்று கேட்டால் பெரும்பாலானோர் சொல்லும் பெயர் பாரதி ராஜா. ஆனால் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞராக ஆரம்பித்த அவர் எப்படி தமிழ் சினிமாவின் முகத்தையே மாற்றிய இயக்குனராக மாறினார்? இன்று இந்த வீடியோவில் பாரதி ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த பலருக்கும் தெரியாத உண்மைகள், அவர் சந்தித்த போராட்டங்கள் மற்றும் தமிழ் சினிமாவுக்காக செய்த புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆரம்ப வாழ்க்கை. பாரதி ராஜா அவர்களின் இயற்பெயர் சின்னசாமி. தேனி மாவட்டத்தில் உள்ள அள்ளி நகரத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே கலை மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனால் சினிமாவுக்குள் நுழைவது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. சென்னைக்கு வந்தபோது அவரிடம் பெரிய பின்னணி இல்லை, பணமும் இல்லை, கனவு மட்டும் இருந்தது. நடிகராக முயன்று தோல்வி. இன்று நாம் பாரதி ராஜாவை ஒரு இயக்குனராக அறிந்தாலும் ஆரம்பத்தில் அவரது ஆசை நடிகராக வேண்டும் என்பதுதான். பல தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்களை சந்தித்தார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பலமுறை நிராகரிக்கப்பட்டார். சிலர் அவரது தோற்றத்தை கூட விமர்சித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. நடிக்க முடியாவிட்டால் படத்தை உருவாக்கலாம் என்று முடிவு செய்தார். தமிழ் சினிமாவை மாற்றிய முதல் படம் 1977 வெளியான 16 வயதினிலேதான் பாரதி ராஜாவின் முதல் இயக்குனர் படம். அந்த காலத்தில் பெரும்பாலான தமிழ் படங்கள் ஸ்டுடியோ செட்களில் எடுக்கப்பட்டன. ஆனால் பாரதி ராஜா ஒரு துணிச்சலான முடிவெடுத்தார். உண்மையான கிராமங்களில் இயற்கையான சூழலில் படப்பிடிப்பு நடத்தினார். இதனால் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. இந்த படம் தமிழ் சினிமாவின் முதல் பெரிய வெளிப்புற கிராமிய திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கமல்ஹாசனை சம்மதிக்க வைத்த சம்பவம். இந்த படத்திற்காக கமல்ஹாசன் அவர்களை சந்தித்த போது பாரதி ராஜா மிகவும் எளிமையான உடையில் சென்றதாக பலர் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் அவர் கதை சொன்ன விதம் கமல்ஹாசனை கவர்ந்தது. அந்த கதைதான் பின்னர் 16 வயது நிலை ஆக மாறியது. இந்த படம் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோரின் திரை வாழ்க்கையிலும் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. புதிய திறமைகளை கண்டுபிடித்த மனிதர். பாரதி ராஜாவின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் பார்க்காத திறமைகளை அவர் கண்டுபிடிப்பார். ராதிகா, ரேவதி, கார்த்திக் உள்ளிட்ட பலரின் வளர்ச்சிக்கு அவர் முக்கியமான காரணமாக இருந்தார் என்று திரைப்பட ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள். கிராமத்து கதைகளின் ராஜா. பாரதி ராஜா படங்களில் கிராமம் வெறும் பின்னணி அல்ல, அது ஒரு கதாபாத்திரம். மக்களின் உணர்வுகள், காதல், சாதி, குடும்ப பிரச்சனைகள், பண்பாடு இவை அனைத்தையும் மிகவும் இயல்பாக காட்டினார். அதனால்தான் அவருக்கு இயக்குனர் இமயம் என்ற பட்டம் கிடைத்தது. தேசிய விருதுகள் மற்றும் கௌரவங்கள். பாரதி ராஜா தனது வாழ்க்கையில் பல தேசிய விருதுகளை வென்றுள்ளார். இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. ரசிகர்கள் சொல்வது என்ன? தமிழ் சினிமா ரசிகர்கள் பலர் ஒரு கருத்தை தொடர்ந்து கூறுகிறார்கள். தமிழ் சினிமாவை ஸ்டுடியோவில் இருந்து வெளியே கொண்டு வந்தவர் பாரதி ராஜா. அவரது படங்கள் பல புதிய இயக்குனர்களுக்கு உத்வேகமாக இருந்தன. 2026 ஜூன் மாதத்தில் பாரதி ராஜா தனது 84வது வயதில் காலமானார். அவரது மறைவு தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. திரைப்பட ரசிகர்கள், நடிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். பாரதி ராஜா வெறும் இயக்குனர் அல்ல, அவர் ஒரு இயக்கம். ஒரு மனிதர் தனது கனவை நம்பி போராடினால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். தமிழ் சினிமா இருக்கும் வரை, கிராமத்தின் மண்வாசனை இருக்கும் வரை பாரதி ராஜாவின் பெயர் மறக்கப்படாது. நன்றி.